என்னாச்சுமா சரவணுக்கு? சார் ஏன் இப்படி வரான்? சார் நான் வந்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப குடி போதையில் கார் ஆட்டோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ, சரி இவர் அப்படியே விட்டா நல்லா இருக்காதுன்னு தான் ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம். ஏம்மா, பசங்க வளர்ந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி இருந்தால் எப்படிம்மா? நீ மட்டும் தக்க சமயத்தில் வரலைன்னா இவன் அதே போதையோட கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்திருப்பான். அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. சார் சரவணன் அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் சார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? என்னம்மா அதிர்ச்சியாக இருக்கா? தயவு செஞ்சு நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது. ஏன்னா அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கான வயசும் எனக்கு இல்லை. என் மகனை திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டாட வேண்டியது உன்னோட பொறுப்பும் கடமையும். நான் உனக்கு வேலை மட்டும் கொடுக்கல, உன்னை இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் உனக்கு கொடுக்குறேன். சார் என்ன சார் நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எங்கே, நீங்கள் எங்கே? இங்கே பாருங்க சார், உங்கள் மருமகள் ஆகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. உங்கள் தகுதிக்கு அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் மருமகள் ஆகிறதா நல்லது. ஏன்னா இதில் தகுதி என்னம்மா தகுதி இருக்குது? எங்கிட்ட இல்லாத காசா பணமா? ஆனால் மனசில் நிம்மதி இல்லையே. பாரு, காசு பணம் எவ்வளோ இருந்த மனைவி இல்லை. இறந்த மனைவியை என்னை பணத்தால் வாங்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். இந்த பையனும் இப்படி இருக்கிறான். அதனால் ஒருத்தர்கிட்ட பணம் காசு நிறையா இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைம்மா. சார் நான் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. இந்த பாருமா, என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் கேளு. அதுக்கு மேலே உன்னோட முடிவை சொல்லு. எங்கள் அப்பா என்னோட திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு பார்த்ததுனால என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சரவணுக்கு அப்பா நான் அமைஞ்ச மாதிரி எனக்கு அப்பா அமையலை. நான் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு அம்மா அப்பா இல்லாத பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் விதி சதிரூபத்தில் விளையாடி ஏன்னா அவளும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நல்ல வசதியான இடத்துல பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த மகராசியும் கொஞ்ச நாளில் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். மகனுக்கு இப்படிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பாவும் கொஞ்ச நாளில் என்னை விட்டு போயிட்டாருமா. சார் உங்கள் நிலைமை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிம்மா, டைம் எடுத்துக்க. ஆனால் ஒரு நல்ல முடிவாக சொல்லு. சார் நான் உங்கள் மருமகளாக வர்றதுக்கு சம்மதிக்கிறேன். உங்கள் மகனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுத்து. நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக இருங்க. அப்பாடா, சரி மீனா. ஆனால் இனிமேல் சார்னு கூப்பிடாத, மாமானே கூப்பிடு. இப்போதாம்மா என் மனசில் இருக்கிற பாதி சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சரிங்க மாமா, மீதி சுமையை எங்கே வச்சுருக்கீங்க? அதான் சொன்னனே, எனக்கு முதலே ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு. அவங்களுக்கும் இன்னொரு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்திருந்தா இவன் வயசு இருக்கு. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, ஒரு தகவலும் இல்லைம்மா. நீங்கள் இருக்கிற இடம்
அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க ஒரு தடவை கூட உங்களை வந்து பார்க்கலையா? இல்லைம்மா, நான் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. எதனால, என்ன காரணத்தினால என்னை வந்து பார்க்கலைங்கிறதுமே எனக்கு புரியவே இல்லைம்மா. சரிங்க சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் நாளைக்கு வரேன். சரிம்மா, போய்டு. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன் கார்த்தி. இது கார்த்தி இல்லைங்க, கார்த்தி குளிச்சுட்டு இருக்காங்க. நான் கார்த்தியோட அம்மா பேசுகிறேன். நீங்கள்? அப்படிங்களா, நான் கார்த்தி வேலை செய்கிற கம்பெனியோட எம்டி பேசுகிறேன். அப்படிங்களாங்க சார். சார் நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேம்மா. ஆனால் உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் ராணி. என்னது, ராணியா? ராணி, உங்கள் பேர் ராணியா? ராணி, ராணி. ஹலோ ஹலோ, இந்த குரல் குரல் ஃபோன் கட் ஆயிடுச்சு. இது இது அவரோட குரலா?
முங்கி குடிக்கணும் சுகமா வெள்ள லாபகமா முதுக தேய்க்கணும் எதமா அடிமந்த காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா யோ தொப்பையா நீயா என்னையா இது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கண்ணாடி செல்போன் ஆளு கெட்டவே மாறி போச்சு என்னையா என்னாச்சு சும்மாவா இப்போ ஐயாவோட ரேஞ்சே மாறி போச்சு நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு இது சினிமா டைரக்டரா நான் ஐயோ கடவுளே இது கனவா இல்ல நினைவா என்னால நம்பவே முடியலையே பாத்தியா நம்ப மாட்டேங்கிற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்ன பண்ண போற பாரு என் பவரை ஏய் போனே ஆனாகலடா ஹலோ யாரு ரஜினிகாந்தா என்னது நான் தான் பேசுறேன் என் குரல் தெரியலையா என் குரலை கேட்டு யாருன்னு தெரியாதுங்கிற ஆ இப்போ தெரியுதா அது என்னவா இருக்கட்டும் எது என்னை மீட் பண்ணுமா நோ 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 ஐம் வெரி பிஸி ஐயா போன யோ என்னையா இது ரஜினியா இந்த பாடு போடுற ரஜினி என்ன பெரிய ரஜினி எல்லாத்தையும் மிரட்டுவேன் நான் நேற்று கூட பாரு ஐஸ்வர்யா ராய் என் படத்தில் நடிக்கணும்னு சான்ஸ் கேட்டு வந்தா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அழுகிட்டே போயிட்டா ஏன்னா நம்ம படம் அப்படி அப்படியா அப்படி நீ பெரிய கதை வச்சிருக்க அப்படி கேளு என்ன ஃபர்ஸ்ட் சீன் ஓபன் பண்ணா ஒரு குளத்தை காட்டுறோம் அதுக்கப்புறம் சீன்ல அதுல இருந்து ஹீரோயின் எந்திரிச்சு வர மாதிரி காட்டுறோம் அப்புறமா ஃபுல் ஃபோக்கஸ் அவ தொப்புல வைக்கிறோம் எல்லா படத்துலையும் தொப்புல என்ன விட்டுருப்பாங்க பம்பரத்தை விட்டுருப்பாங்க ஆம்லெட் போட்டிருப்பானுங்க ஏன் கோழி குண்டு கூட விளையாண்டுருப்பானுங்க ஆனா நம்ம வித்தியாசமா அடேங்கப்பா புல்டோசர் விட போறியா யோ யோ நீ திறமையான ஆளுதா ஏண்டா டே உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கு அப்புறம் என்ன மயிருக்கு நீ அந்த பன்னாடி பின்னாடி சுத்திட்டு இருக்கற பழச பத்தி எல்லாம் பேசாத சுகுணா அவன் கிடைக்கிறியா சில்ற பைய 5 பைசா கூட இல்லாத பிச்சைக்கார பைய ஏண்டா டே சப்பவாயா அந்த ஆளுகிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குதாமே அந்த ஆளுக்கு 50 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொன்னா என்கிட்ட இருக்கு அந்த நாய்ட 5 சென்ட் கூட இல்ல போறம்போக்கு நாய் அந்த வீல விட்டுருக்கியா அப்படியா ஆமா அப்புறம் எப்படி என்னாரம் பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லியுமாவே திரியறாரு அதெல்லாம் வெட்டி வந்தாதான் இந்நேரம் அவன் வெள்ளையும் சட்டி எவன் பிடிங்கி போட்டு போனானோ யாரு கண்டா நீ தானே நான் தூங்கிட்டு இருக்கும்போது உருவிட்டு வந்தேன் சீ கருமோ பனாடி என்ன இது இவ்வளவு பெரிய ஜட்டியை போட்டு வந்து நிக்கிறீங்க இல்ல சுகுணா நீ சுமார் நான் தூங்கிட்டு இருந்தேனா அந்த நாய் என் வேட்டி அவுத்துட்டு வந்துட்டான் நல்ல வேலை
டாயருக்கு படி முடிச்சு போட்டிருந்தேன், இல்லைன்னா அதையும் உருவிட்டு வந்திருப்பியான். அப்புறம் நான் எப்படி நின்றுருப்பேன்? ஐயோ, அப்ப இதெல்லாம் உங்களோடதா? இந்த நாய் எங்கிட்ட வந்துட்டு டைரக்டர் ஆயிட்டேன், அதுதானே கதை விட்டான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். ஏண்டா டேய், டைரக்டர் ஆயிட்டியாம்மா? கோவனா வந்து போச்சுங்க. ஓ, அதனால இதுக்கு மேல சரி, பேச முடியாது. யார் மாமலாம் வந்து போச்சு? எப்படி கதாநாயகத்தோட புல்ராசர் விடுறாராம, ஒரு புல்ராசர். எவடா எவடா உனக்கு இருக்கிற நீ விடுறதுக்கு? ஏப்பனாடி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ இதெல்லாம் கழட்டுற வரைக்கும் அப்படி என்ன உங்களுக்கு வெங்காய தூக்கம்? அப்படின்னா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அத கேளு, எவன் நினைப்பில் கிடந்தான்னு கேளு. டேய், பண்றதையும் பண்ணிட்டு நாய நக்கலா பண்ணிட்டு இருக்கிற ஆடி நாய முதலாளி. சட்டை கட்டி கொடுத்தீல, வேட்டியாருக்கு கொப்பனா எடுத்து கொடுப்பியா? அவரா வேட்டியா? ஐயோ பண்ணாடி, அவ ஜெட்டி போட்டிருக்க மாட்டான். ஐயோ ஐயோ, இங்க வாயே. இந்த கோலத்துல நீ அழகா இருக்கிற. ஏ ராசா, என் தங்க குஞ்சி. அது எங்க தங்கத்துல இருக்குது? கரையேர்னு இருக்குது கருவாடாட்டம். இதெல்லாம் தங்கத்துலையா? டேய் டேய் நாயே, நாயே போய் இப்படியே ஊருக்குள்ள திரியிற. எங்கேயாவது பந்தா பண்ணிட்டு சவடால் பண்ணிட்டு ஆனந்த நான் எப்படி எதிரணும்? ஒரு போன் பண்ணனா சென்னை சில்ஸ் ஓனர் 1008 வேட்டி கொண்டு வருவியா? ஈ கருமோ. வெட்டி நாய்க்கு பந்தாக்குன்னு குறைச்சிடல. அப்புறம் சுகுணா சொல்லுங்க. சந்தியா, சந்தியா, நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது? இல்லை, இந்த நேரம் பார்த்து பார்க்கில் யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதான். ஏய், முதல்ல தள்ளுங்கல்ல, கையோட ஃபஸ்ட்டு. கம்மா, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனால் கொஞ்சம் கேப் கிடைச்சது நீ என்னென்னலாம் பண்ணுற. அப்பா சாமி, இந்த நல்லவன் மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிற பசங்களை மட்டும் நம்பவே கூடாது. அவனுங்க எப்போ என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல. ஏன் சந்தியா என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நினைக்கிறேன். நான் நம்ம வாழ்க்கை வருங்காலத்தை எப்படி அமைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒரு ஆம்பளை பையன், யார் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும்னு உனக்கு என்னென்னலாம் தோணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். என்ன என்ன சந்தியா, நீ முன்னால் போனால் முட்டுற, பின்னால் வந்து இடிக்கிற, உன்னை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன உன்னால் என்ன புரிஞ்சுக்கல? சரி சொல்லு. இனிமே உன் இஷ்டம் தான் என் இஷ்டம், சரியா? உனக்கு என்ன தோணுதோ நீ செய், ஓகேவா? அப்போ எல்லா இடத்துக்கும் நீ ரெடியா? ரெடி தான். அப்புறம் நீ அதில் குத்தம் இதில் குத்தணும் என்னை குத்த சொல்லக்கூடாது, சரியா? ஓ அப்பா, இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். எல்லாமே இனிமேல் உன் இஷ்டம் தான். உன் இஷ்டம் தான் என் இஷ்டம், உன் முடிவு தான் என் முடிவு, சரியா? இதுக்கு மேலே ஒன்றும் மாற்றம் இல்லையே? இல்லை இல்லை. சரிங்க, வாவேன். என்னடா பண்ண போகிறேன்? நம்ம நாளைக்கு வந்து பேசலாம். மீனா, ரொம்ப நன்றி மீனா. நீ மட்டும் என்ன காரில் விட்டுட்டு வந்திருந்தீன்னா நான் எப்படி வீடு வந்து சேர்ந்துருப்பேனே தெரியல மீனா. என்ன சரவடா இது?
நீங்கள் இப்போ பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறீங்க? உண்மைதான் மீனா. நானும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். அப்பா மாதிரி நானும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸை கவனிக்கணும், நானும் சமுதாயத்தில் என்னையும் மதிக்கணும். ஆனால் என்னால் இருக்க முடியலையே, நான் குடிக்க அடிமையாயிட்டேனே. முடியும் சரவணா, நீங்கள் நினச்சா உங்களால் உங்களை மாற்றிக்க முடியும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இது பாருங்க, உங்கள் அப்பா தனியால் நின்று எவ்வளோ பெரிய பிஸ்னஸை கவனிச்சிட்ருக்காரு, அவ்வளோ வெற்றியோடு கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்குது, அதை ஏன் நீங்கள் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? மீனா, நான் படித்ததெல்லாம் ஹாஸ்டலில், எனக்கு தாய் தந்த பாசம் கிடையாது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு நட்பு. அதனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சரவணா. ஆனால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்களுக்கு உங்கள் கூடி தான் முக்கியம். உங்கள் அப்பாவை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? யார் எப்படி கேட்ட போனால் என்ன, நமக்கு கூடி தான் முக்கியம்னு இருக்கீங்க இல்லையா? இல்லை மீனா. என்ன அப்படி இல்லை, வேறு எப்படிங்க? உங்களை பற்றி உங்கள் அப்பா எவ்வளோ கவலைப்படுறாரு தெரியுமா? உங்களை பற்றி உங்கள் அப்பா மட்டும் கவலைப்பட்டால் பரவாயில்ல, இன்னொருத்தரும் சேர்ந்து கவலைப்படுறாங்க. மீனா, மீனா, எங்கள் அப்பா கவலைப்படுறது வேணா ஆறுன்னு தெரியும், என்ன நினச்சி இன்னொரு ஆள் ஆறுன்னு எனக்கு தெரியல மீனா. தெரியலே சரவணா, உங்களை நினச்சி கவலைப்படுற அந்த இன்னொரு ஆள் நான் தான். என்ன சொல்ற மீனா? சரவணா, புரியல. சரவணா, ஐ லவ் யூ சரவணா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, என்ன சொல்ற? நான் ஒரு சதா குடிகாரன், அப்பா பேச்ச கேட்காதவன், நான் ஒரு திருந்தாதவன். நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாம், நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இதை பாருங்க சரவணா, ஒரு பொண்ணு நினச்சா எப்படிப்பட்ட வழியில் திருத்த முடியும்? என்னால் உங்களை மாற்றி காட்ட முடியும்னு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா இல்லையா? மீனா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா இல்லையா? ஐ லவ் யூ மீனா. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. தானதந்தம் தீனதந்தம் தந்தனதந்தம் தந்தனா, தானதந்தம் தீனதந்தம் தந்தனதந்தம் தந்தனா, தானதந்தம் தந்தீன தனதீம் தந்தீன தானதந்தம் தந்தினா.
நூலெல்லாம் சேர்த்து கோத்து மாலையானது. நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறுதே பாரமே. போட்டது மரப்பு தேடி பார்த்து. ஏத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா. சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம் தானா. பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா. சேர்த்ததும் தேவியானா தினசரி உன்கனா. கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா. கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றினா. பாலோடு தேனா சேருது தானா பாடினா தேன்கனா. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. போட்டது மரப்பு தேடி பார்த்து. ஐயோ வலிக்குதே சூடா. எங்க இருக்கிற? பண்ணாடி என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டே வரீங்க? ஐயோ என்ன? கீழே அடி வாங்கிட்டு சுகுணா, கீழே அடி வாங்கிட்டு சுகுணா. என்னது? கீழே அடி வாங்கிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? அதை ஏன் கேட்குற சுகுணா? கிடாய்க்கு ஓட தட்டலான்னு கோடைக்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போனோமா. இந்த கிடா என்னடானா அடங்கவே மாட்டேன்ருச்சு. அவன் நல்லா ஆட்ட காலுக்கு நடுவில் விட்டு அமுத்தி பிடிங்கன்னு சொன்னான். நானும் அமுத்தி பிடிச்சி உக்காந்தேனா அந்த கூறுகட்ட நாய் ஆடுது எது என்னோடது எதுன்னு தெரியாம நசுக்கி புட்டான். அப்புறம் என்னாச்சு? வெங்காயமாச்சு. கதமையரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு வலி தாங்க முடியல. ஒரு ஊசி போட்டு விட்டீங்கன்னா வலி போகும்னு நினைச்சா என்ன ஆச்சுன்னு ஒன்னாச்சுன்னு. சரி சரி அதுக்கே திறக்கிறீங்க. நான் ஊசி போட்டு வலி செய்யிடுவாங்க. தயவு செய்து போடாயா. பண்ணாடி நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்தேன். அது கேட்கலாமா? குத்திட்டில கேளு. பண்ணாடி நீங்க முதல்ல வந்து வெறும் கோமணம் தான் கட்டுவீங்களாமா? கோமணத்தை தவிர வேற எதுவுமே கட்ட மாட்டீங்களாமா? ஏன் அதுக்கு எப்படி நீங்க வெள்ளம் சொல்லாம மாறினீங்க? இதெல்லாம் உன்ட்ட எவன் சொன்னியா? அந்த தொப்பையன் தான். அந்த நாய் போது நம்ம மனத்தை வாங்க. அதையும் கூட சொல்லிட்டேன்னா சரி. அதெல்லாம் ஒரு காலம் சுகுணா அப்படி இருந்தது. ஒரு நாள் அந்தியூர் சந்தைக்கு 5ஆம் நம்பர் பஸ் ஏறி போகலான்னு ஏறினேன். சரி அப்படியே காத்தாட இருக்கட்டுமே. நான் எப்போ கோணம் கட்டியிருப்பேன்னா படிக்கட்டில் காற்று வாங்கிட்டு போனேன். ஆலமரத்து ஸ்டாப்பில் ஒரு பொம்பளை பஸ்ஸை நிறுத்தினான். சரின்னு பஸ்ஸுக்காரன்னு நிறுத்தினியான்.
அவளும் ஏறினாளா பஸ்ஸில். பஸ்ஸில் அவள் ஏறதுக்குள்ள பஸ்ஸுக்கார முன்னாடி போயிட்டியா. ஐயோ அப்புறம் அவ என்னடா நான் கம்பியை பிடிக்கிறதுக்கு போல என் கோமணத்தை பிடிச்சி அவட்டா பஸ்ஸு முன்னாடி போக என் கோமணம் அவ்வளோ கையோட போவ. அப்புறம் போச்சுனா அதான் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. யோ சீப்போ இதெல்லாம் ஒரு கதை வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. ஏய் வெங்கட், இந்த ஜேபி கூப்பிட்டான்னு சொல்லி அந்த சரவண வரலையா? அவனுக்கு அவளை திமிராயிருச்சா? இனிமேல் தான் இந்த ஜேபியோட ஆட்டமே ஆரம்பம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அதுதான் நீங்க கேட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டானே, என்னை ஏன் சும்மா கூப்பிடுறீங்கன்னு சொல்றான். அப்போ நம்ம மேல இருக்கிற பயம் குறைஞ்சிடுச்சு இல்லையா? குறைய கூடாது வெங்கட், குறையவே கூடாது. நம்ம மேல பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேல மரியாதை இருக்கு. அதுல கடுகளவு குறைஞ்சாலு எதிரி நம்ம வீக்கா நினைச்சிருவாங்க வெங்கட், வீக்கா நினைச்சிருவாங்க. இப்ப என்ன பேசாம சரவண போலீஸ்ல காட்டி கொடுத்துடலாமா? உங்களோட பிளான் தான் என்ன ஜேபி? ஏய், அவ தங்க முட்டையிடுற வாத்து அவனை ஒரே நாள்ல இருக்கக்கூடாது. பாம்பும் சாகக்கூடாது, தடியும் ஒடிக்கூடாது. அவனுக்கு பயத்தை காட்டிக்கிட்டே இருக்குண்டா. இந்த ஜேபி வேற சொன்னாலே அவன் நடுங்கன. ஜேபி எனக்கு ஒன்றும் புரியல. ஏய் வெங்கட், அவனுக்கு மட்டுமல்ல அவங்க அப்பனுக்கு நான் யாருன்னு காட்டுற நேரம் வந்தாச்சு. சொல்ல போனா அவன் துடிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும். நீ போடுற திட்டம் நடக்குமா? இதுல ஏதாவது மாற்றம் வந்தா உன் கனவு தகர்ந்து போயிருமே. ஏய், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிற? இந்த ஜேபி ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் இல்ல, இந்த ஜேபி நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன்டா. தந்தி கொடு காமனுக்கு தந்தி கொடு மந்திரத்தை சொல்லி தர வேணும். வந்து வீடு முந்தியிலே வந்து வீடு முந்தியிலே பந்தலிட வேணும். அடியே மோகமா அடைச்சா தீருமா, இதுதான் தாகமா இதை வேணுமா. தந்தி கொடு காமனுக்கு தந்தி கொடு மந்திரத்தை சொல்லி தர வேணும். வந்து வீடு முந்தியிலே வந்து வீடு முந்தியிலே பந்தலிட வேணும்.
பேத்தையும் இப்படி பார்க்கும்போது என் கண்ணே பட்டது போல இருக்கு. இருங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணு போயிடணும். அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இப்போ இருக்க மாதிரி எப்பவும் என் பையனோட ஒத்துமையா சந்தோஷமா நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வமா நல்லபடியா இருக்கணும். சந்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் உன் மாசம் ஆக்கிட்ட. பழைய கில்லாடி தான் நீ. பேசாம நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிரு, எல்லாத்தையும் ஈஸியாக கவுத்தரலாம். அம்மா பாருங்கம்மா, அரசியல் கட்சியோட எல்லாம் சேர்த்து வச்சு பேசுறாரு. அடே அரசியல் பேசாதடா. சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா சொன்னேன். சரி சரி, அதெல்லாம் விடு. இப்படியே இருந்தா எப்படி? ஒரு நல்ல நாளா பார்த்து கூடிய சீக்கிரமே என் மருமகளை என் கூட கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பா. அம்மா பெரியவங்க நீங்க பார்த்து முகூர்த்த நாள் சொல்றீங்களா, அன்னைக்கே வச்சுக்கலாமா கல்யாணத்தை? சரிடா, உங்களுக்கு நல்ல நாளாக பார்த்து கல்யாண ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். ஆனால் அது வரைக்கும் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அம்மா என் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் பயமாண்ணா, நீங்கள் சொல்கிறத மீறுவண்ணா? அட மகராசா, நீ என் மகன்றதுனால தான் நான் சொல்கிறேன். உன்னை நம்பி என்னால் என் மருமகளை அனுப்ப முடியாது. ஆமாடி தங்கம், வா நாங்கள் 2 பேர் போய் சாப்பிட்றோம். வீட்டில் சோறுல போய் கடையில் தின்னு. மருமக வந்தோடனே மகனையே மறந்துட்டியம்மா. ஜேபி, நீ கேட்ட போனா கொண்டுட்டு வந்துட்ட. நீயும் அதே மாதிரி நடந்துக்கணும். சரவணா, அவசரப்படாத. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவ, சொல்லாத மாதிரி நடந்துக்குவ. எனக்கு உனக்கு இருக்கிற டீலே நான் முடிச்சுக்க விரும்பல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடரன்னு என்ன புரிஞ்சுதா சரவணா? ஜேபி, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. வெங்கட், ஏதோ சாப்பிட்றதை எடுத்துட்டோம். சரவணா, நீ எதுக்கு எடுத்தாலும் அப்பாட்ட போய் பணம் கேட்கற இல்லையா? ஏன்? ஜேபி, பிசினஸ் எல்லாம் எங்க அப்பா பாத்துக்கிறாரு. வருமானம் எல்லாம் எங்க அப்பாட்டே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு செலவுக்கு வேணாலும் எங்க அப்பாட்டதே கேட்டு வாங்கணும். உனக்கு கூட கொடுத்த பணம் கூட எங்க அப்பாவுக்கு தெரியாம தான் உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன். சரவணா, நீயே ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது? உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளா வரலாம் இல்லையா? அதுல உனக்கு அந்த ஆசை இல்லையா? சரவணா, இருக்கு ஜேபி, இருக்கு. ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இருக்கிற பிசினஸையே நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ எப்படி சொந்தமா தொழில் பண்ண போற? ஒரு நாளும் கூட ஒத்துக்க மாட்டாரு. சரவணா, நான் சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா உங்க அப்பா என்ன அவரை விட இந்த ஊரே பெரிய உன்னை தொழிலதிபர் சொல்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்துடுவேன். எனக்கு ஆசைதான், ஆனா இது அப்பாவுக்கு தெரியாம எப்படி? இந்த பணம் எப்படி உங்க அப்பாவுக்கு தெரியாம கொண்டு வந்தியோ, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. எல்லாம் ஜேபி பாத்துக்குவாரு. சரவணா, நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு நல்லதே நினைப்போம். அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த அந்த விஷயம் எங்களை தவிர வேற எங்கேயும் சொல்லல. ஏன் சொல்றேன்னா, நான் வெளியே சொல்லணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருப்போம். எங்களுக்கு சரவணன் தான் முக்கியம்.
சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் பணத்துக்கு ரெடி பண்றேன். மத்ததை நான் பாத்துக்கிறேன். जाओ रुक जाओ நீதான் மாடல் ஹைக்கூவோ கொக்கோ ஆசிக்கோ உன்னை தொட்டால் தப்பக்கோ जाओ रुक जाओ நீதான் மாடல் ஹைக்கூவோ ஆல் தொட்ட பூபதிடா எதற்கும் ரெடியாய் இருப்பேன்டா. என்ன சரவணா, நடக்க முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு வரீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மீனா, நீயா? சாரி மீனா, ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கொடுத்தாங்க, வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆனால்
என்ன சரவணா இது? பழையபடி வேதாளம் முருகரமனை ஏற கதையா திரும்ப இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க என்னைக்கு தான் திருந்துவீங்க? ஏன் மீனா, நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கிற. என்ன, நாளையிலேருந்து குடிக்க போகலன்னு சத்தியம் பண்ண போறீங்களா? இல்லை இல்லை, நானே என் ஃப்ரெண்ட்ஸு புதுசாக தொழில் பண்ணலாம்னு இருக்கிறான். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? சஸ்பென்ஸ். நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட? நீ உதவாக்கற அப்படின்னு திட்டுவாரு. எங்க அப்பாட்ட நீ யாருன்னு காட்ட போற? நீங்க யாருன்னு காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த குடியை விடலாம்ல. மீனா, நீ சொல்லும் போது குடிக்க வேண்டாம்னு தான் தோணுது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது அவங்க வற்புறுத்தும் போது என் மனசு வேண்டான்னு தான் சொல்லுது. கையை என்னைய கேட்க மாட்டேங்குது. ஓஹோ, அப்படியா? இப்ப பாருங்க. சாரி சரவணா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்கும்போது கை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. அதான் இந்த கயிறை பார்க்கும்போது என் ஞாபகம் வரணுன்னு தான் அதை கட்டி விட்டேன். மன்னிச்சிருங்க மீனா. சாரி மீனா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. பரவாயில்லைங்க, நீங்கள் குடியை விட்டால் அதுவே போதும். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது. வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் பொட்டுமா. இந்தப்பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வந்துதான் வந்துதான் கட்டுமா. என்னை மீண்டும் கொஞ்சம் தோண்டும் நாடல் போல தேகம் தன்னில் நாணம் என்னம்மா. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான்.
உள்ளது காதல் நிலாம்பரி. அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் கானங்கள் எத்திக்கும் என்றைக்கும் எத்திக்கும். மங்கினி கங்கினி வெண்ணிலவின் தங்கினி உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும். எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை அன்று வேறும் இங்கு யாரும் இல்லையே. வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான். புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்பவல்லி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான். வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். அத்தை எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தியா, நான் உனக்கு அத்தை மட்டும் இல்லை, இனிமே நான் தான் உன்னோட அம்மா. நீ எனக்கு மருமக மட்டும் இல்லை, நீ பொண்ணே நீதான். இனிமே நீங்கள் தான் எனக்கு அம்மா, நாங்கள் தான் உங்களுக்கு பொண்ணு. ஓகேவா? தங்கம், எங்க ராணி அம்மா எங்க சிரிங்க. இனிமேல் நீங்க அழக்கூடாது, சிரிங்க. நீங்க எப்போ சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். வாங்க சார் வாங்க. ஏன் லேட்டு? அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கார்த்தி. ராணி, அம்மா ராணி நீயா? கார்த்தி, ராணி உங்க அம்மாவா? சந்தியா தண்ணி கொண்டு வா. ராணி
கார்த்தி, ராணி உங்க அம்மாவா? ஆமாம் சார். ஏன் எங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மயக்கம் போட்டாங்க? ஆடா குடுமி, ராணி குடுமி பார்த்தியா? பெத்த பையன் கல்யாணத்திலேயே சந்திக்கிற அப்பவா நான் ஒருத்தனா தான் இருக்கணும். சார் தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்க, நிற்காதீங்க. கார்த்தி, கார்த்தி நான் உன் அப்பா. சார் இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டுடும், போயிடுங்க. கார்த்தி ஓய மூடுறா, கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு. டேய், அவர் யாரு நான் நினைச்சேன்? அப்பாடா, அப்பா. சார் என்னை மன்னிச்சிருங்க. வேண்டாம்ப்பா, என்னால் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வேண்டாம். நான் போகிறேன். கார்த்தி என்ன பண்ணிச்சிருடா. ஏன் கண்ணு முன்னால அவர் தப்பா பேசுறத என்னால தாங்க முடியலடா. தாங்க முடியல, என்ன பண்ணிச்சிருடா. மா நான் அவரை சொன்னதுனால தாங்க முடியலையே. இவ்வளவு நாளா உன்னை தவிக்க விட்டுட்டு போன அந்த பாவை பத்தி பேசுறது தப்பாமா? சொல்லுமா. அவர் மேல எந்த தப்புமே இல்லப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அவர் மேல தப்பு இல்லடா. அப்போ இவ்வளவு நாளா அப்பா பத்தி சொல்லுன்னு கேட்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி என் வாய் அடைச்சிருவியே. இன்னும் எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைக்க போற? சொல்லுமா, அப்படி என்னதான் இருக்கு சொல்லு. ஐயோ, எதுவுமே கேட்காதடா, என்கிட்ட பதில் இல்ல.